செல்லாயே, செல்லாயே. வந்துட்டேன். என்ன 4 நாளைக்கு முன்ன வரேன்னு சொல்லிவிட்டு தாமசமா வரீங்க? என்னடி பண்றது, அறுப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இந்த பலகாரத்தை எடுத்து பசங்கிட்ட கொடுறே. ஏய் அப்பா, தென்னங்கண்ண வாங்கிட்டு வந்திருக்கு. அப்பா அது அப்படியே இருக்கட்டும், ஐயா கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் வச்சுக்கலாம். நான் இந்த ஆட்டத்துல தோத்துட்டேன்னா என்கிட்ட இருக்கிற தென்னந்தோப்புல 10 ஏக்கரா எழுதி வச்சிடறேன். மிராசு, நான் தோத்துட்டா ஆத்து பாசனத்துல இருக்க நஞ்சையில 40 ஏக்கர் எழுதி வைக்கிறேன். நான் தோத்துட்டேன்னா என் இளைய பொண்ணுக்கு செஞ்சு வச்சிருக்கிற நகையில 2 லட்சத்தை தந்துடுறேன் ஐயா. என்ன மிராசு நீங்க? நான் தோத்துட்டேன்னா என் பண்ண வேலைக்காரங்கள 100 பேரை 2 வருஷத்துக்கு நான் எழுதி வைக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. யாராது? நான் தாங்க சரி சின்னாண்டி வந்திருக்கேன். என்ன விஷயம்? அறுப்புக்காக வடக்க போயிருந்தேங்க. கொழும்பு தென்னம்புள்ள 2 பாக்குறதுக்கு லட்சணமா இருந்துச்சு ஐயா, வாங்கிட்டு வந்துட்டேன். பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் ஐயா கிட்ட உத்தரவு கேட்டு போலான்னு வந்தேங்க. ஒண்ணு பண்ணைக்கு இருக்கட்டும், ஒண்ணு உனக்கு இருக்கட்டும். பண்ணைக்குள்ளதை எங்கேயா வைக்கணும்? பண்ணைக்குள்ளத உன் வீட்டு வாசல்ல வை, உனக்குள்ளத உன் வீட்டு பின்னால வை. அம்மா இது ஐயா வீட்டு மரம், ஆடு மாடு மேய்ச்சிடாம பத்திரமா பாத்துக்கணுமா. இது நமக்கு இல்லையா? அந்த உரிமை நமக்கு இல்லம்மா. என்னடி பண்றீங்க? ஊட்டாஞ்சோறு ஆக்குறோம்க்கா. சரி, நாங்க இன்னைக்கு ஊஞ்சல் ஆடணும், இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. போங்க போங்க, வாங்க போலாம். ஏண்டி அந்த பசங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க, அதையும் டிஸ்டர்ப் பண்ற? இது பாரு, எனக்குன்னு ஒரு தாட் உண்டு. என்னங்கறியா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. 3 வயசுல எங்க அம்மா செத்தப்புறம் அவரு எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கேள்விக்குறியா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சேரி ஜனங்க மட்டும் ஏன் 8 பிள்ளையும் 10 பிள்ளையும் பெத்துக்கிட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? சோ இந்த விஷயத்துல மட்டும் நான் இவங்களை பர்வர்டட் ஜாதியா நினைக்கிறேன். அடியே, உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், அவரோட சந்தோஷ தேவைக்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனா இந்த பாமர மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே சந்தோஷம் இந்த தாம்பத்திய வாழ்க்கை தான். அதுல தடம் போடலாம எல்லாருமே ராமனா வாழ்றாங்களே, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும்டி. ஐயோ, என்ன பிரெயின் வாஷ் பண்ணாத. தாயே பராசக்தி, என் வாக்கு பொய்யானாலும் நாக்கு பொய்யாகாது. 15 வருஷத்துக்கு முன்னால ஓடி போன உங்க பையன் செத்து போய் இன்னையோட 7 வருஷம் முடிஞ்சு போய் அவனுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை செய்து முடிச்சிட்டீங்கன்னா உங்க உடம்பும் குணமாயிடும், தாழ்ந்த நிலையில இருக்கிற உங்க குடும்பமும் உயர்ந்த நிலைக்கு வந்துடும். சரி, விதி முடிஞ்சு போச்சு. பரிகாரத்துக்கான விவரங்களை சொல்றேன். உருத்தேர்ன சேவல் 1, முத்துன தேங்காய் 10, 4 படி பச்சரிசி, 2 சீப்பு வாழைப்பழம், இதெல்லாம் வச்சு பரிகாரம் செஞ்சோம்னா இனி வர்ற காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும்.
இந்தாங்கண்ணே. 5 ரூபா கேட்டதுக்கு 50 ரூபா கொடுத்துருக்கீங்க. உங்க பெரிய மனசுக்கு நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றிண்ணே. நான் வர்றேன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமம் கரும்பும் அங்கை சேர்த்தாளே முக்கண்ணியை தொழுவார் கொருத்தேங்கில்லையே. மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, அது மாறுவத போ தீருவத போ நம்ம கவலே. வானம் பொழியுது பூமி விளையுது இவராலே. யாரது? கவர்மெண்ட்காரரா? எங்க புத்தியம் பாக்குறீங்க? ஜீபகானா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் அதிகாரி இல்ல, வரிக்குடி சேரிய சேர்ந்தவன். 15 வருஷத்துக்கு பிறகு இந்த ஊருக்கு பத்தா முத வர்றேன். யாரு? சாமிக்கணுமானே நீ? ஆமா, நீங்க கோயில்ல பாடுற உண்டகட்டி பாகவதர் சோம்தான் தானே? ஆமா, இவ்வளவு ஞாபகமா சொல்றியப்பா? பழகினவங்களை மறக்க முடியுங்களா? ஆமா, எங்க அப்பா எப்படி இருக்காரு? நீ எப்படி இருக்கேன்னு அங்க வந்து பாரு. முதல்ல வண்டியில ஏறு, போலாம். அப்பா, என்ன தெரியல, நான் தான் உங்க மகன் மாணிக்கம். என் பையன் மாணிக்கமா? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிக்கிறாம ஓடி போன உங்க மகன் மாணிக்கம், அது நான் தான்ப்பா. சண்டாளா, கோயில்கார மாதிரி வந்து நிக்கிறான். அவனை செத்துட்டான்னு சொன்னியடா? நான் சொல்லலைங்க, ஜாதகம் சொல்லிச்சு. ஜாதகமா சொல்லுது? இல்லடா, உன் வாயில சொல்லுது. இல்லைங்க, பையன் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. போய் சொல்லடா. மருமகனே, கொட்டியை கொடுங்க. ஐயா, வாயா, உள்ள வாயா. ராசா, பார்த்து வாயா. ஐயா, வாயா. என்னய்யா அப்படி பாக்குற? அது உங்க மாமன் பொண்ணு அஞ்சலை. மாமா, உனக்கு 100க்கு சாவில்ல, 1000க்கு அழிவில்ல. நீ வந்த விஷயத்தை ஊருக்குள்ள சொல்லிட்டு வந்துடுற. என்ன புள்ள, மொத்த குமாரத்தையும் குத்தகை எடுத்த மாதிரி வந்து நிக்கிற? என்ன விஷயம்? அந்த கதை உனக்கு தெரியாதா? என் மாமா 15 வருஷத்துக்கு பிறகு பட்டணத்துல இருந்து இங்க வந்திருக்கு. அப்படியா? சாக்லேட் கொடு. இந்த 10 பைசா கொடு. இந்த சாக்லேட் யாருக்கு வேணும்? 1 கிலோ பாக்கெட் கொடு. 1 கிலோ பாக்கெட் எதுக்கு? அபிஷேகம் பண்ண போறியா அவனுக்கு? அந்த கதை உனக்கு எதுக்கு? சாயங்காலம் 4 கொக்கு தர, மாசம் அரைச்சு வச்சுக்கோ. பட்டணத்துல இருந்து மாமா வந்திருக்கு. நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப சீக்கிரம் பிள்ளை பெற்றுக்கிறியா? போடி, சாக்லேட் எடுத்துக்கோங்கடி. ஆண்டவனே, ஈஸ்வரா, மகாகணபதி, என்ன உங்ககிட்ட பேசுறேன்னு பாக்குறியா? பேசலப்பா, அடியில் எரிஞ்சு குமர்றேன். இந்த உலகத்துல நானே சம்சாரம் மட்டும்தான் தீர்காயுசா சேவமா இருக்கணும். நான் பெத்த பையன், இவ பெத்த பையன் கைகால் வராம விளங்காம போயிடணும். ஏங்க, காலங்காத்தால சாமி படத்து முன்னால இப்படி அபசகரமா பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னடி பின்ன, அவன் உன்ன மாதிரி இல்லாம என்ன மாதிரி இல்லாம ஒரு மாதிரியா இருக்கானடி. ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. என்ன? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி புள்ள வர போயிருந்தியே, இந்த பயல மாத்தி கொண்டாந்துட்டியா? ஏங்க,
பெத்த பிள்ளை அவன். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்களே. காலத்துக்கும் கஞ்சி ஊத்த போறது அவன் தான். யாரு அவன்? ஆமா. உனக்கு எனக்கும் காலம் பூரா கஞ்சி ஊத்த போறானா? வெளியே வந்து பாருடி. என்ன அவன் பண்ற லோல் தனத்தை வாடின்றேன். யார் அந்த கொஞ்சம் கிளி? நம்ம வள்ளியூர் நாட்டா பொண்ணு. வாழ்ந்தா 5 நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருந்தா அதான்டா வாழ்க்கை. பாத்தியா ரோட்ல போற பொண்ணு கூட 5 நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே, இவன் நமக்கு கஞ்சி ஊத்த போறான் ஆயுசு பூரா. நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா இந்த நாய் சொல்லுச்சு. அந்த பேய்கிட்டே கேள. மூஞ்சி மொரகட்டிங்களே பாரு. எதிர்த்து பாக்கடா. வாங்கடா. நீ எங்கடா போற? உட்கார்றா உட்கார்றா. ஏண்டா ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பண்ண நோட்டு விட்டு கிடக்குறியே, இது நியாயமா இருக்குதா? இல்லை நான் உண்டானா சொல்றேன். சொல்லு. நான் சின்ன வயசுல கணக்கு புள்ள வேலைக்கு சேர்ந்து மாதம் 30 ரூபாய் சம்பாதித்துல இந்த வீட்டை கட்டினேன்டா. உன்னால முடியுமா? இப்ப யாராலையும் முடியாது. ஏன்ற இப்போ கல்லா போட்டி சாவிய கணக்கு புள்ள கிட்ட குடுக்கறது இல்ல, முதலாளிமார்களே எடுத்துட்டு போயிடுறாங்க. பாத்தியாடி எந்த நேரத்துல பெத்தவன என்ன திருட்டு பயன்றான்? இல்லை சாப்பனா இருந்து கேக்குறேன்டா. ஆம்பளை லட்சணமா உன்னால உழைச்சி 1 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? இல்ல நானும் மகனா இருந்து சொல்றேன். ஆம்பளையா லட்சணமா 1 ரூபாய் என்ன 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இது என் அன்னை மீது ஆணை. டேய் இதுக்கும் சாமர்த்தியம் ஒண்ணுடா. அப்ப அதுக்கு தான் நான் லாயக்குங்கறியா? நீ அதுக்கு தான்டா லாயக்கு. தாயே விடை கொடுங்கள், நான் வெற்றியோடு திரும்புகிறேன். சின்ராசு, நீ எங்கப்பா போவே? எங்கெல்லாம போவேன்? நீ மனுஷனுக்கு பெத்து வச்சிருக்க, ராட்சசனுக்கு பெத்து வச்சிருக்க. டேய் ஐயா ஒண்ணு இல்லைங்க. இந்த ஊர்ல காக்கா குருவி முட்டை போட்டா கூட ஐயாவுக்கு தெரியாம இருக்காதுங்க. இப்ப அதுக்கு என்ன? சிறு வயசுல ஓடி போன மகன் மாணிக்கா இன்னைக்கு இளவட்டமா வந்து நிக்கிறானுங்க. ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா அவனை கூட்டிக்கிட்டு வந்து ஐயா கிட்ட கட்டலான்னு பாக்குறானுங்க. உன் பையன் தானே, இருக்கட்டும். ஏ ஐயா, ஏ ராசா, நீதான் மாணிக்கமா? நீ நல்லா இருக்கணும். மாப்ள சின்னதா, எப்படி இருக்கீங்க? மாணிக்கா மாப்ள சௌக்கியமா? பங்காளே ஒன்னதா. பெரியதா, எப்படி இருக்கீங்க? மாணிக்கா என்ன தெரியுதா? பேராண்டி மருமகனே. என்ன தம்பி, யாரு வீட்டுக்கும் போகாம இப்படி பறக்கப்பட முடிச்சுட்டு இருக்கிறீங்க? இல்ல மெட்ராஸ்ல லுங்கி கட்டி இருந்தா என்னப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க, பேண்ட் போட்டிருந்தா என்ன சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இங்க என்னன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஆளுக்கு ஒரு உறவு முறை பேரை சொல்லி என்ன கூப்பிட்டதும் நான் திகைச்சு போய் நின்ட்டேன். அதான் தம்பி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் கிடைக்கிற அஸ்திவாரமே இந்த சொந்த பந்தம் தான். மாணிக்கம் 15 வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்கான். அவன் பட்டத்துல எவ்வளவோ ஆட்டம் பாட்டு கூத்து கும்மாளம்னு பாத்துருப்பான். அதுல ஒன்ன பாடி நம்மள எல்லாம் சந்தோஷப்படுத்தட்டும்பா. என்ன மாணிக்கம்? ஆனா நீங்க ஒண்ணு நமக்கெல்லாம் சரியா வராது, நீங்களே யாராவது பாடுங்க. அது சரிப்பா, மாணிக்கம் நம்மள எல்லாம் பார்த்த சந்தோஷத்துல மனசு தத்தளிச்சு கிடக்கான். நானே பாடுறப்பா. சப்பாணி மாமனுக்கு தப்பாம 3 புள்ள, குப்பாயி அத்தைக்குத்தான் குண்டு குண்டா 2 பொண்ணு. தாத்தா பெரியாண்டி எப்போதும் கோவணாண்டி, பார்த்தா சொந்தம் பல பகுந்து உண்ணச்சோறு இல்ல. அடிடா தாளம் அண்ணாமல, அடிடா தாளம் அண்ணாமல, என உழக்கும் கையில் ஒண்ணும் இல்ல. அடிடா தாளம் அண்ணாமல,
தக்கத்தும் தக்கத்தும் தாளங்களை போடுங்கடா, எங்களுக்கு வாழ்வுதான் எப்ப வரும் கேளுங்கடா. தக்கத்தும் தக்கத்தும் தாளங்களை போடுங்கடா, எங்களுக்கு வாழ்வுதான் எப்ப வரும் கேளுங்கடா. வந்ததை வச்சு வந்ததை தின்னு நொந்ததை பாடுங்கடா. அடிடா தாளம் அண்ணாமலை என உழைச்ச கையில் ஒண்ணும் இல்லை. அடிடா தாளம் அண்ணாமலை என உழைச்ச கையில் ஒண்ணும் இல்லை. வர வச்சாங்க, கொட்ட கொட்ட குனிஞ்சு குணு விழுந்தாச்சு. ஏழைங்களை வசத்துறோம்னு எல்லாருமே சொன்னாங்க, வாழையடி வாழையாக வறுமையத்தான் கண்டோங்க. ஏழைங்களை வசத்துறோம்னு எல்லாருமே சொன்னாங்க, வாழையடி வாழையாக வறுமையத்தான் கண்டோங்க. தகடத்தோம் 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 தில்லாட்டாங்கு திருப்பி வாங்கு. வந்தையில நாங்க பிந்தினி நாடு, இந்தியா வயலிலே எங்க ஊரு ஓரம். கோட்டையில கூடி கூடி திட்டம்பால போட்டாங்க, கோட்டை திட்டம் பொதுவில் வந்து மக்களுக்கு கிடைக்கலைங்க. கோட்டையில கூடி கூடி திட்டம்பால போட்டாங்க, கோட்டை திட்டம் பொதுவில் வந்து மக்களுக்கு கிடைக்கலைங்க. தகடத்தோம் 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 தில்லாட்டாங்கு திருப்பி வாங்கு. அடிடா தாளம் அண்ணாமலை என உழைச்ச கையில் ஒண்ணும் இல்லை. தக்கத்தும் தக்கத்தும் தாளங்கட போடுங்கடா, எங்களுக்கு வாழ்வுதான் எப்ப வரும் கேளுங்கடா. தக்கத்தும் தக்கத்தும் தாளங்கட போடுங்கடா, எங்களுக்கு வாழ்வுதான் எப்ப வரும் கேளுங்கடா. வந்ததை வச்சு வந்ததை தின்னு நொந்ததை பாடுங்கடா. அடிடா தாளம் அண்ணாமலை என உழைச்ச கையில் ஒண்ணும் இல்லை. அடிடா தாளம் அண்ணாமலை என உழைச்ச கையில் ஒண்ணும் இல்லை. நிறுத்துங்க. அடி சேக்க மாணிக்கம் பாட போகுதுரா போட்டி பாட்டு. அதெல்லாம் இல்ல அண்ணே, இப்ப இவங்க பாட்டுல சொன்ன வறுமை எல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னால நான் ஊரை விட்டு போகும்போது இருந்துச்சு. அது இன்னமும் அப்படியே இருக்குன்னா இதுக்கு என்ன பார்த்தா? நாம இருக்கிறமே நமக்கு சொந்தம் இல்லைன்னு அர்த்தம். சரி, விவசாயத்தை விடுங்க, ஏதாவது கடை நினைச்சு பழச்சுக்கலாமே. தம்பி, நாமெல்லாம் தகுதியிலும் ஜாதியிலும் தாழ்த்தப்பட்டவங்க. நமக்கும் வியாபாரத்துக்கும் ரொம்ப தூரம். நாமெல்லாம் ஏன் இப்படி ஆகிட்டோம்? அப்ப ஊருக்கு வடக்கால இருக்குவே பெருமாள் கோயில், அதுக்கு ஒரு காலத்துல 8 கிராமமும் சொந்தமா இருந்தது. கம்மா பாசனத்தில் உள்ள அவ்வளவு நிலத்திலையும் நம்ம எல்லாரும் ஒன்னா பாடுபட்டோம். நாம சாப்பிட்டது போக மிச்சத்தை கோயில கொண்டு போய் கொட்டணும். நாமளும் நல்லா இருந்தோம், கோயிலும் நல்லா இருந்தது. காலப்போக்கில அந்த நிலத்தை எல்லாம் பராமரிக்க சர்க்காரா தர்மகர்த்தாவா இப்ப இருக்கிறாரே நம்ம மிராஸ்தாரு, அவங்க வர்க்கம் தான் வந்துச்சு. அப்புறம் அது கோயில் நலமா இருந்தது, அவங்க குடும்ப நலமா ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நிலவச்சோரம்னு சர்க்கார்ல ஒரு சட்டத்தை கொண்டாந்தாங்க. அவர் புத்திசாலித்தனமா என்ன செஞ்சாரு தெரியுங்களா? நம்ம எல்லார் பேர்லயும் 4 ஏக்கர் 5 ஏக்கர்னு பட்டாவை போட்டு நிலத்தை சரி பண்ணிட்டாரு. பட்டா நம்ம பேர்ல இருந்தா நிலம் நமக்கு தானே சொந்தம். இப்படி எவனாவது ஒன்ன மாதிரி கேப்பான்னு தெரிஞ்சுதான் அவர் வெத்து பேப்பர்ல எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி வச்சு விட்டாரு. காடு நனைஞ்சா உழுவ போவோம், கதிர முத்துனா அறுக்க போவோம், ஏதோ குடுக்கற கூலியை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம்.
அப்ப இந்த ஊருக்கு அந்த ஆள் ஒண்ணுமே செய்யலையா? ஏன் செய்யல? மங்கமாகாரத்துல கட்டின சத்திரத்துக்கு எங்களை எல்லாம் விட்டு வெள்ளை அடிக்க சொன்னாரு. நாங்களும் அடிச்சோம். மறுநாள் வந்த மந்திரி மிராசு தான் இந்த சத்திரத்தை கட்டி வச்சாருன்னு சொல்லி திறந்து வச்சாரு. இதுதான் அவர் கட்டிக்கிட்ட புண்ணியம். நந்தபாலன் கருணை புரிவான், ஆனந்த பாலன் கருணை புரிவான். வணக்கம். நான் உன்கிட்ட கேட்டேனா? ஒரு மரியாதைக்காக. மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும். வணக்கம் போடுவீங்க, மனசுக்குள்ள வழுக்கத்தலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க. ஆமா, என்ன விஷயமா இங்க வந்த? நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க. உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன். பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வா. சரிங்க. அங்க சுத்தியில் இல்லன்ட்டாங்க. அங்க இல்லைன்னா ஏற்ற விட்டு வாங்க வேண்டியதானே? சரிங்க. அங்கே சுத்தியில் இல்லன்ட்டாங்க. ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தியில் வாங்க துப்பு இல்ல? இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணணும்? சுத்தியில் இருக்கான்னு கேட்டேன். இருந்தா குடுக்குறாங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்றாங்க. எல்லா வீட்லயும் சுத்தியில் வச்சிருக்கானுங்க. கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க. காஞ்சப்ப இல்லைங்க. நம்ம வீட்டு சுத்தியில் ஜன்னல் இருக்குது, எடுத்துட்டு வா. நம்ம சுத்தியல்பா. ஏயா சுத்தியில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சிய. இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன ரேஞ்சில் அலைய விடுவ? ஏண்டா சுத்தியில இருங்க? இந்த பார், உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு, செய்யறேன். இல்லன்னா சுத்தியில் நீயே போய் எடுத்துக்க. உட்காந்து? ஆமா. ஒரே இடம்? ஆமா. அப்படின்னா நம்ம நாட்டுல ரெண்டே இடம் தான். எந்தெந்த இடங்க? ஒண்ணு பழனி, இன்னொன்னு திருப்பதி. அங்க என்ன வேலைங்க? எங்க அப்பா பொல்லாதவன். வயர்லெஸ் மூலமா எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கான். இனிமே உள்ளூர்ல வேலையே கேட்கறது இல்ல, வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது. வர்றண்டா தர்பூசணி தலையா. காட்டிட்டேடா புட்டிய. அம்மா, கொக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னடி முந்தியெல்லாம் வார வாரம் கொண்டு வருவ, இப்ப மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொண்டு வர? என்ன விஷயம்? நான் என்ன வீட்லயே வளர்க்கறேன், கிடைச்சா தானே கொண்டு வர முடியும். புடிங்கம்மா. அது சரி. பார்வதி, இதக்குள்ள கொண்டு போ. என்னண்ணே? என்ன தம்பி வெயில்ல வர்றீங்க? சோடா கலர் குடிக்கிறது? அதெல்லாம் ஒண்ணு வேணானே, இப்பதான் சாப்பிட்டேன். ஆமா, என்ன நம்ம ஊர்ல திடீர்னு இடைத்தேர்தல்? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? செத்து போன ஆறுமுகத்துக்கு 78 வயசு வரைக்கும் கட்சியில எந்த பொறுப்பும் கொடுக்கல. இந்த தடவை சீட்டு கொடுக்கலைன்னா சட்டசபைக்கு முன்னாடி தீ குளிச்சு செத்து போடுவேன்னு சொன்னாரு. போனா போகட்டுமேன்னு சீட்டு கொடுத்தாங்க. மனுஷன் ஜெயிச்ச சந்தோஷம் தாங்க முடியாம நெஞ்சடைச்சு செத்து போயிட்டாரு. ஆக அரசாங்கத்துக்கு மறுபடியும் செலவு வச்சுட்டு போயிட்டாரு. ஆமா, இப்ப நிக்கிறவர் எப்படி? ஆரம்பத்துல எதையும் ஆணித்தரமா சொல்ல முடியாது, போக போக தெரியும். வணக்கம். நான் சொன்னா இந்த ஊரே ஓட்டு போட்டுரும். எதுக்கும் அவங்கள திருப்திப்படுத்துற மாதிரி ஊருக்குள்ள ஒரு ஊர்வலம் வச்சுக்க. எல்லார் வீட்லயும் ஆர்த்தி எடுப்பாங்க. அல்பத்தனமா 5 10ன்னு போடாம 50 100ன்னு தூக்கி போடு. ஓட்டு பூரா உனக்கு தான். இந்தா.
வணக்கம் தம்பி. 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர்ல வந்து செட்டில் ஆயிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. உங்க ஒரு ஓட்டு அதிகமா கிடைக்கிறத நினைச்சு நான் ஆனந்தப்படுறேன். உங்க ஓட்டு, உங்க குடும்ப ஓட்டு எல்லாம் எனக்கே கிடைக்கணும். என்ன சம்மதம் தானே? சம்மதம் தான். நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. டாக்டருக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 5 வருஷம் படிக்கணும். அதுல 2 வருஷமா 1 வருஷமா குறைச்சு படிச்சா டாக்டர் ஆக முடியுமா? எப்படி தம்பி? சரி, இன்ஜினியருக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 5 வருஷம் தான். அதுல 2 வருஷமா 1 வருஷமா குறைச்சு படிச்சா இன்ஜினியர் ஆக முடியுமா? முடியாது. இப்ப ட்ரைனிங்கே போகாம போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக முடியுமா? முடியாது தம்பி. சரி, அதை விடுங்க. இந்த தொகுதியை ஆள்றதுக்கு 5 வருஷம் அங்கீகாரம் கேக்குறீங்க. பாமர மக்களும் ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ ஆக்கி சட்டசபைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், 48 கிலோமீட்டர் நீளமும் 36 கிலோமீட்டர் அகலம் இருக்கிற தொகுதியில எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு? அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொலாபரேஷன் எத்தனை இருக்கு? இதுல ஆண்டுக்கு மொத்தம் எவ்வளவு வருமானம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, அதே விடுங்க. நம்ம தொகுதியை ஒட்டி போற ரயில்வே லாகா மூலமாகவும் தபால் தந்தி லாகா மூலமாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது? மின்சார உற்பத்திலையும் சினிமா சம்பந்தப்பட்ட கேளிக்கை வரியிலையும் வீட்டு வரி, விவசாய வரி, விற்பனை வரி, உற்பத்தி வரி, இந்த வரிகள்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி வர்ற வருமானத்துல இந்த தொகுதிக்கு எவ்வளவு ஒதுக்குவீங்க? ஒதுக்குற பணத்துல பப்ளிக் ஹாஸ்பிட்டல், பப்ளிக் ஸ்கூலு, பப்ளிக் காலேஜ்னு இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? மீதி பணத்தை வச்சு இந்த தொகுதி மக்களுக்கு உதவ என்னென்ன திட்டங்கள் போடுவீங்கன்னு ஒரு பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? ஏன் சார், 1 வருஷமோ 2 வருஷமோ குறைச்சு படிச்சா டாக்டரோ இன்ஜினியரோ ஆக முடியாது சொன்ன நீங்க, ஒரு எம்எல்ஏக்கு அடிப்படை தகுதி என்ன வேணுமோ அது எதுவுமே இல்லாத நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகி இந்த தொகுதிக்கு என்ன செய்ய போறீங்க? இதையெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுட்டு வாங்க. உங்களை எதிர்த்து நிக்கிற எல்லாரையும் விலக சொல்லிட்டு உங்களை அன்னபோஸ்ல நாங்களே வெற்றி பெற செய்யறோம். நாம சுதந்திரம் அடைஞ்சு 43 வருஷம் ஆகியும் இன்னைக்கும் வெள்ளக்கார விட்டுட்டு போன நிலைமையில இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே உங்களை மாதிரி சில பேர் ஒண்ணுமே தெரியாம போனனாலதான். உங்களை மாதிரி ஆளுங்களால நல்ல பல திட்டங்களை உருவாக்க முடியாது. மத்தவங்க உருவாக்க திட்டங்களை உங்களால செயல்படுத்த முடியாது. நீங்க எல்லாம் 10 வீடு திருட போனீங்கன்னா 10 வீடு தான் பாதிக்கும். ஆனா ஒண்ணுமே தெரியாம போறதுனால இந்த நாடே பாதிக்குது. தயவு செய்து கேட்டுக்கிறேன், நீங்களே வாபஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா இந்த மக்கள் நல்லா இருப்பாங்க. ஐயா ராசா, நீ பேசுற பேச்சு தஞ்சாவூர்கார காவிரி தண்ணிக்கு காத்துக்கிட்டு இருக்கப்போ ராமநாதபுரத்து கரிசல் காத்துக்கு கங்கை நதி தண்ணியே வந்து பாஞ்ச மாதிரி இருக்கியா எங்க மனசெல்லாம்? ஏன்னா பாத்துட்டு இருக்கிறீங்க? தூக்குங்கடா. மாணிக்கம், 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 மாணிக்கம். என்ன பாராட்டுறதை என்கரேஜ் பண்றது அப்புறம் இருக்கட்டும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு அனுப்புறதுன்னா அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன், அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு 5 தலைமுறையா அரசி ஆராயறீங்க. ஏன்? ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இந்த மண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க யாரை தேர்ந்தெடுக்கணும்? மாமா, நீ போட்ட போடு. இனிமே விஷயம் தெரியாத ஒரு பையன் இந்த ஊருக்கு எம்எல்ஏவா வரமாட்டான். அப்படி சொல்லுமா. விட்டா ஊரையே இல்ல உலகத்தை திருந்த ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கண்ணு பட்டுரும். வா 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 வா. இப்படி ஒரு சிந்தனையாளன் ஊருக்குள்ள புறப்பட்டான்னா அவன் உயிரோட இருக்க கூடாது. க்ளோஸ் பண்ணிடு. மச்சான், உனக்கு எதிரிங்க இங்கே இருக்காங்க. கொஞ்சம் ஒதுங்கி இரு. குருவி சுடுற மாதிரி சுட்டுறேன். 7-8 பேர் இருக்கானுங்க. முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறேன். ஒரு அடி என் மேல பட்டாலும் சுற்று. யார உன்னை அடிச்சவனியா? என்ன
பாண்டி வா, வடிவேலு வா, சங்கர் வா, பூபதி வா, ராமசாமி வா, பிரபாகரன் வா, வேலு வா, செல்வராஜ் வா, ஆனகுட்டி வா, அண்டகல வா, நீ வா. நான் சொல்றத கேப்பீங்களா? இவங்களெல்லாம் எங்க விட்டு போறீங்க? சொல்றேன். வணக்கம். என் பேரு மாணிக்கம். நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன். நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிற இவங்களும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன இப்ப? இது கம்யூனிஸ்ட் நாடு இல்ல, இருக்கிற நிலத்தை கூறு போட்டு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு. இவங்க எல்லாம் தீவிரவாதிங்க இல்ல, உங்களை இல்லாம பண்ணிட்டு இருக்கிறத அவங்க எடுத்துட்டு போறதுக்கு. எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கு, எனக்கு கொஞ்சம் கூடவே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், விதை நல்ல நீங்க கொடுத்துருங்க, விளையிறதுல ஆளுக்கு போய் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாம் வாழ்க்கையில பெரும்பகுதி உங்களுக்காக உழைச்சிட்டாங்க. அப்படி உழைச்சதுக்கு உண்டான பலனை இவங்க இதுவரைக்கும் அடைஞ்சதே கிடையாது. இனிமேலாவது இவங்க வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் வேணுங்கிறக்கா கேட்கிறேன். விதை நல்ல நீங்க கொடுத்துருங்க, விளையிறதுல ஆளுக்கு போய் எடுத்துக்கலாம். மழை பெய்யட்டும், மத்ததெல்லாம் பின்னால பேசிக்கலாம். ஐயோ, அந்த பொட்டியில தாண்டா பணம், வைரம், நகை, நட்டு எல்லாமே இருக்குடா. அது போனா போட்டும், ஊரைய விரட்டிக்கிட்டு வருது, இருக்கிறத காப்பாத்துவோம். ஐயா ஐயா, நான் திருட இல்லைங்க, நான் வெளியூர்காரன். 4 பேர் பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க, ஓடுறாங்க. ஐ ஏமாந்துட்டானுங்க. ஐயோ, சாவி அவனுக்கிட்ட வாங்காம விட்டுட்டே. அப்பா என்ன சொன்ன? நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா?
டேய், இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட 5 நிமிஷமாவது வாழ்க்கை நடத்தல. என் பேரு சின்னராசு இல்ல. அப்படி என்ன வேலைங்க?